வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரையில் தைத்திருநாளை முன்னிட்டு நடைபெறும் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியான அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இன்று காலை 7:30 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடக்கிறது. இதில் 1000 காளைகள், 550 மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர். ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் சொதப்பியதால் லோக்கல் மக்களை பார்க்க முடியாமல் போனது. ஏகப்பட்ட தடுப்புகளை வைத்து பார்வையாளர்கள் செல்லவிடாமல் போலீசார் தடுத்ததால் வெளியூர்காரர்கள் ஏமாற்றமடைந்தனர். நல்ல காலை நல்ல வீரர் சூப்பர் தங்க பிள்ளை வீரர் வெற்றி பெற்றார். ஒருத்தர் ஐஸ்வர்யம் வழங்கும் அண்டா மாண்புக்கு அமைச்சர் சிறப்பாக சூப்பர் மாறுங்க. ஒருத்தர் விட்டு தம்பி ஒரே ஒரு நாள் மட்டும் நல்ல காலை நல்ல வீரர். யாருமே விட மாட்டாங்க. இப்படி இருந்தா எப்படிங்க மாடு பாக்குறது? இல்ல முன்னாடி எல்லாம் எப்படி பாத்துட்டு இருந்தீங்களா? முன்னாடி நல்லா அடுத்த ஏரியால வச்சுக்கலாம் கணக்குல தெரு இருக்கு, அங்க ஃப்ரீயா பாத்துட்டு இருந்தோம். மாடு நல்லா அவுத்து விடுவாங்க, நல்லா ஃப்ரீயா பாத்துட்டு இருந்தோம். இங்க வச்சுங்களேன் கவர்மெண்ட் வச்சுங்களேன் கவர்மெண்ட் எதுவும் நான் தப்பு சொல்லல. ஓரளவு மக்களை பார்க்க விடுங்க. நாங்க எதுவும் தப்பு பண்ணல. தப்பு பண்ற ஆள கேட்கலாம். லோக்கலாலே உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டா வச்சுங்களேன், வெளியூர் ஆள் எப்படி உள்ள வருவாங்க? தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி மதுரையில் இன்று அவனியாபுரம், நாளை பாலமேடு, நாளை மறுநாள் அலங்காநல்லூரில் வெகு விமரிசையாக நடக்கிறது. மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் 3 ஜல்லிக்கட்டு போட்டிகளும் உலக புகழ் பெற்றவை. பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் போட்டிகளை காண பார்வையாளர்கள் வருவர். இன்று காலை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது. போட்டியில் பங்கேற்க 3090 காளைகள் மற்றும் 1849 மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்திருந்தனர். முன்னதாக மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு மெடிக்கல் செக்அப் முடிந்து தகுதியான காளையர் மற்றும் காளைகள் களத்தில் குதிக்க அனுமதி வழங்கப்பட்டது. அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் ரோட்டில் உள்ள பத்ரகாளியம்மன் கோயில் அருகில் வாடிவாசல் அமைத்து போட்டிகள் வெகு விமரிசையாக துவங்கியது. பார்வையாளர் அமரும் இரும்பு தடுப்பு மேடை மற்றும் வெளிநாட்டு டூரிஸ்டுகள் அமரும் இடம் தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்களின் பாதுகாப்பிற்காக 2 அடுக்கு பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. கலெக்டர் பிரவீன்குமார் முன்னிலையில் வாடிவாசல் முன்பு மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பத்திரப்பதிவு அமைச்சர் மூர்த்தி, கலெக்டர் பிரவீன்குமார், மாநகராட்சி கமிஷனர் சித்ரா ஆகியோர் போட்டிகளை துவக்கி வைத்தனர். முதலாவதாக கோயில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. அதன்பின் ஒன்றன் பின் ஒன்றாக காளைகள் அவிழ்த்து விடப்பட்டு வருகின்றன. காளைகளை மாடுபிடி வீரர்கள் திமிலை ஆற தழுவி அடக்கி வருகின்றனர். அவர்களிடம் பிடி கொடுக்காமல் துள்ளி குதித்து காளைகள் ஓடுகின்றன. முதல் சுற்றில் அவனியாபுரம் கார்த்தி 8 மாடுகளை பிடித்து முன்னணியில் உள்ளார். மாடு சூப்பர் மாடுங்க. அழகா சூப்பர் மாடு. தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் டாக்டர் GR கார்த்திக். வேலு மாடு நல்ல நின்று விளையாடுது. வேலு மாடு அருமையான காலை. மாண்பு பத்திரம் மற்றும் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள். மாட்டோட ஒருத்தர் மாநகராட்சி சிறப்பு ஒரு டைனிங் டேபிள் SR கோப்பி வழங்கும் ஒரு தட்டு. அழகா சூப்பர் மாடு. ஆத்தர் என்ன கரகர நாட்டல சுத்துங்க. ஏங்க அருமையான மாடுங்க. ஒருத்தர் விட்டுருங்கப்பா. நல்ல காலை எக்ஸ்ட்ரா பிடிக்கணும். நல்ல காலை நல்ல வீரர். அழகா சூப்பர் மாடு. பேக் ஷாட் விஜயகாந்த் ரசிகரா இருக்கும் போல இருக்கு. மாடு வெற்றி பெற்றிருப்பா. அழகா சூப்பர் மாடு. டைனிங் டேபிள் சூப்பர் மாடு. மாடு உள்ளே சுத்தா உனக்கு தம்பி எல்லாம் கூட தெரிஞ்ச மாட்டுக்கு நல்ல காலை நல்ல வீரர். நல்ல கரகர சுத்துது. ஒருபடி மட்டும் மாடுபடி வீரர் வெற்றி பெறப்பா. அருமையான வீரர். மாடு நல்ல மாடு. வீரர் வெற்றி பெற சூப்பர் மாடு. அருமையான வீரருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி
நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பெண்ணை பழங்குடியின கிராமத்தில் ஆதார் மற்றும் அடிப்படை சான்றிதழ்களுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. பந்தலூர் சுற்றுவட்டார பழங்குடியின கிராமங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ளனர். ஆதார், ரேஷன் கார்டு, ஜாதி சான்று உள்ளிட்ட முக்கிய சான்றிதழ்கள் இல்லாமல் பல்வேறு கிராம சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சேவை மையங்களுக்கு நேரடியாக சென்று விண்ணப்பிக்க இயலாத பழங்குடியின மக்களுக்காக கிராமங்களிலேயே சிறப்பு முகாம்கள் நடத்த கலெக்டர் லட்சுமி பவ்யா தண்ணீர் அறிவுறுத்தினார். பந்தலூர் பெண்ணை பழங்குடியின கிராமத்தில் அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் இந்த ஆதார் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. முகாமை வருவாய் ஆய்வாளர் சிவக்குமார், VAO சிவர், உதவியாளர் குமார் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் ராம்பிரசாத் முன்னிலையில் முகாம் நடக்கிறது. முகாமில் ஆதார் பதிவு, திருத்த, முகவரி மற்றும் தொலைபேசி எண் மாற்றம் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் புதிதாக ஜாதி சான்றிதழ்களுக்கான விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டது. பழங்குடியின மக்கள் பலர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு 5வது சுற்று நடைபெற்றது. இதில் விருதுநகர் வத்திராயிருப்பு பகுதியைச் சேர்ந்த கார்த்தி என்ற காளை உரிமையாளர் கால்நடைகள் வனத்தில் மேய்வதற்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. இதில் தளர்வுகளை செய்ய அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என கோரி பதாகையோடு காளையை அவிழ்த்தார். தொடர்ந்து பதாகையை ஏந்தி களத்தில் நடுவே நின்று ஆதரவு திரட்டினார். உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இன்று கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. 3வது சுற்றில் களமிறங்கிய அவனியாபுரம் AK கண்ணன் காளையை பார்த்து கிட்ட நெருங்காத மாடுபிடி வீரர்கள் பேரிகார்ட் மீது ஏறினர். அந்த முரட்டு காளை ஹீரோ என்ட்ரி கொடுத்து துள்ளிக்கிட்டு வந்து ஆடுகளம் நடுவே ரவுண்ட் அடிச்சு முடிஞ்சா கிட்ட வாங்கடா, டேய் வாங்கடா பார்ப்போம் என தொடையை தட்டாத குறையாக உடலை சிலிர்த்து காட்டியது. திமிலை உயர்த்தி சிலிர்த்தது. அரங்கமே அதர வச்சு எல்லாரும் மனசுல நின்று போட்டியில் வெற்றி பெற்றது அந்த முரட்டு காளை. என்ன ஆளே தேவையில்லை, தெரிவிக்க விடுங்க. அருமையான ஒரு சூப்பர் பாருங்க, அழகா இருக்குது. அவருக்கு இருக்குது. ஆனா எக்ஸ்ட்ரா கட்டில் இந்த மாட்டுக்கான அழகே